நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு? எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும், திருக்குறள்னா ரொம்ப பிடிக்கும். இதுதான் திருக்குறள் எழுதி விட்டுருக்கா ஹிந்தியில, தப்பு தப்பா வாசிக்க வேண்டியது. கற்போ சொல்றாரு, கற்பவை அவ்வளவுதான் வரும். அந்த திருக்குறள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு ஏழைக்கு என்ன கொடுக்கணும், ஒரு சாவளப்பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், தராசு மாதிரி இருக்கணும்டா, அதான்டா சான்றோர் கலக்கு அப்படின்னு நான் சொல்ல, நீ சொல்ற திருவள்ளுவர் சொன்னாரு. இங்க திருக்குறள் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்ன பாடம் மறந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம பீகாருக்கு 11,000 கோடி 276 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்த மோடி அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டில் தானே படிச்சீங்க, இங்கெல்லாம் படிச்சீங்க, இங்கெல்லாம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. கடைசியில் தமிழ்நாட்டுக்கு என்ன? வெறும் 276 கோடி. அமராவதி, ஹைதராபாத் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அமராவதி, ஆந்திர பிரதேசம், சந்திரபாபு நாடு ஆட்சி ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கூட்டணி. அதற்கு 15,000 கோடி. தமிழ்நாட்டை பத்தி ஒரு வரி கூட இல்ல. இது நிதிபூர்வ பினான்சியல் அட்டாக். ஒரு மாநிலத்திற்கு தர வேண்டிய 40 எம்பி நமக்கு வரல, அதனால நீங்க பழி வாங்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், திரும்ப இந்த 40 எம்பிக்கு உங்களுக்கு வரவில்லை என்பதற்காக நீங்கள் பழி வாங்குகிறீர்களே, இதே கோபம் திரும்பி இந்த 40 எம்பிக்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்னும் ஓராண்டு காலத்திலோ 2 ஆண்டு காலத்திலோ இந்த பார்ட்டி உடையாதா? கட்சிகள் அணி மாறாதா? இந்த சந்திரபாபு நாயுடுவோ இந்த பீகார்ல இருக்க நிதிஷ்குமாரோ அவர்களுக்கு தேவை வரும்போது விலக மாட்டார்களா? அப்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டீர்கள் நீங்கள் வருவீர்கள் சென்னைக்கு? இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருமைப்பாட்டை விரும்பினால், தமிழ் மக்களை நேசித்தால், திருக்குறளை நிர்மலா சீதாராமன் நேசிப்பது உண்மையானால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கு தொகையை உடனடியாக தாருங்கள் என்று சொல்லக்கூடிய மன வலிமையை பெற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர். பெரம்பலூர் மாவட்ட தலைநகரில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் பாஸ்கர். மாநிலத்தில் ஒரு அரசாங்கம், மத்தியில் ஒரு அரசாங்கம் தான் ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசு எல்லா மாநிலத்தையும் சரிசமமா பார்க்கணும்ல, அதுதான் நம்முடைய தலைவர் கேட்டார். திட்டக்குழு என்று சொன்னால் எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து அந்தந்த மாநிலத்திற்கு என்ன தேவை, அந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை, ஒருவேளை ஒரு மாநிலத்தில் வெள்ளம் அதிகமாக இருக்குமானால், சேதம் அதிகமாக இருக்குமானால் அது மனம் எல்லா முதலமைச்சரும் சொல்லுவாங்க, ஆமா கொடுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? 3 புயல் தாக்குச்சு தமிழ்நாட்டை. வெள்ள மதிப்பீடு எவ்வளவு? அரசாங்க மதிப்பீடு 37,000 கோடி கேட்டோம். கேட்ட தொகை 37,000. தமிழ்நாட்டுக்கு தாய்மார்கள் தெரிஞ்சீங்க. தூத்துக்குடியில வெள்ளம், டெல்டா மாவட்டத்தில் வெள்ளம், சுத்தி சுத்தி வந்து பார்த்தார் முதலமைச்சர். வாழைமரம் இல்ல, தென்னை மரம் இல்ல, கட்டின பாலம் இல்ல, பல பேருக்கு வீடு இல்ல, விளைச்சல் இருந்த நெல் முழுகி போச்சு, வாழை முழுகி போச்சு, வாழ்வாதாரம் இல்ல, சொசைட்டில வாங்கின பணத்தை கட்ட முடியல, அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கி போயிட்டான். இதையெல்லாம் சொல்லி எங்களுக்கு வேணும் 37,000 கோடி வேணும்னு சொன்னோம். எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா மோடி? வெறும் 276 கோடி. வெறும் 276 கோடி சலிச்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு? எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும், திருக்குறள்னா ரொம்ப பிடிக்கும். இதுதான் திருக்குறள் எழுதி விட்டுருக்கா ஹிந்தியில, தப்பு தப்பா வாசிக்க வேண்டியது. கற்போ சொல்றாரு, கற்பவை அவ்வளவுதான் வரும். அந்த திருக்குறள் என்ன தெரியுமா சொல்லுது? சமம் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்தொருபால் போடாமை சான்றோருக்கு அணி. சான்றோருக்கு எது அணினா, நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், ஏழையும் இருப்பான், பணக்காரன் இருப்பான், காலுக்காக ஒருத்தன் இருப்பான், மாற்றுத்திறனாளி கால் உள்ளவனும் இருப்பான். அவன் 10 கிலோமீட்டர் ஓடுவான், அவனால ஓட முடியாது. அப்ப இவனுக்கு என்ன கொடுக்கணும்? சக்கரை வண்டி கொடுக்கணும். ஒரு ஏழைக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு சாவளப்பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? தராசு மாதிரி இருக்கணும்டா, அதான்டா சான்றோர் கலக்கு அப்படின்னு நான் சொல்ல, நீ சொல்ற திருவள்ளுவர் சொன்னார். இங்க திருக்குறள் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்ன பாடம் மறந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம பீகாருக்கு 11,000 கோடி 276 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்த மோடி அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டில் தானே படிச்சீங்க, இங்கெல்லாம் படிச்சீங்க, இங்கெல்லாம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. கடைசியில் தமிழ்நாட்டுக்கு என்ன? வெறும் 276 கோடி. அமராவதி, ஹைதராபாத் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அமராவதி, ஆந்திர பிரதேசம், சந்திரபாபு நாடு ஆட்சி ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கூட்டணி. அதற்கு 15,000 கோடி. தமிழ்நாட்டை பத்தி ஒரு வரி கூட இல்ல. ஒரு காலத்துல பிளானிங் கமிஷன் இருந்துச்சு, திட்டக்குழு. அந்த திட்டக்குழுவை கழிச்சு தான் நிதி ஆதரவு வந்திருக்காங்க.
இதுல முதலமைச்சர்கள் எல்லாம் போய் பங்கேற்று எங்கள் மாநிலத்திற்கு என்ன தேவை, நீங்கள் என்ன தர வேண்டும் என்று கூடி பேசி முடிவெடுத்து மத்திய அரசாங்கத்திற்கு முறையாக பரிந்துரை செய்து எல்லா மாநிலங்களுக்கும் சமச்சீராக என்ன தேவையோ அவர்களுக்கு ஏற்ப பணம் போய் சேர்றதுக்கு தான் அந்த திட்டக்குழு. அதான் வந்து நித்தி ஆயோக் மாத்திட்டாங்க. ஒரு பேர் கூட வழங்க மாட்டேங்குது. இந்திரா காந்தி இருக்கும்போது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் இப்படிதான் இருக்கும். இப்ப என்ன ஒரு வார்த்தை ஒன்று புரியுமா? எப்படி இந்த சேர்மன் எல்லாம் வந்திருக்காங்களே, என்னமா சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறான், ஒன்னும் விளங்கவே மாட்டேங்குது. ஒரு பேர் கூட. அதோட ஏங்க வக்கீல் வந்துருக்கீங்க, இந்தியன் பீனல் கோடு, சிஆர்பிசி, சிபிசி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. எல்லாம் சமஸ்கிருத இந்தி மயம். அப்ப இப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கு பீகாரை வைத்துக் கொண்டு இதை வைத்துக் கொண்டிருக்கிற பழிவாங்கக்கூடிய ஆட்சியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். என்ன காரணம்? இது ஒரு வன்முறை இல்லையா? அரசியல் வன்முறை என்பது வேறு, ஒருத்தர் தூக்கி அடிக்கிறது வேற. இது நிதிபூர்வ, அதாவது பினான்சியல் அட்டாக். ஒரு மாநிலத்திற்கு தர வேண்டிய 40 எம்பி நமக்கு வரல, அதனால இது வந்து நீங்க பழி வாங்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன், திரும்ப இந்த 40 எம்பிக்கு உங்களுக்கு வரவில்லை என்பதற்காக நீங்க பழி வாங்குகிறீர்களே, இதே கோபம் திரும்பி இந்த 40 எம்பிக்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்னும் ஓராண்டு காலத்திலோ 2 ஆண்டு காலத்திலோ இந்த காட்சி உடையாதா? கட்சிகள் அணி மாறாதா? இந்த சந்திரபாபு நாயுடுவோ இந்த பீகார்ல இருக்க நிதிஷ்குமாரோ அவர்களுக்கு தேவை வரும்போது விலக மாட்டார்களா? அப்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வருவீர்கள் சென்னைக்கு? அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த துணிச்சலோடு ஒரு பெரிய விவாதமே டெல்லியில் நடக்குது. திட்டக்குழு கூட்டத்திற்கு, நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஒரு முதலமைச்சர் போகாமல் இருக்கலாமா? அது தமிழ்நாட்டுக்கே போகாமல் விடலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தீர்க்கமாக சிந்தித்து இது கலைஞரோட பிள்ளை சொல்றேன். முதல்ல 1969 முதலமைச்சர் ஆகிறார் கலைஞர். காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் இருக்கு. மொரார்ஜி தேசாய் நிதியமைச்சர். அவருக்கு திமுக பிடிக்காது. ஏன்னா முதல்ல காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலத்திலே ஆட்சி அமைச்சது திமுக தான். அது கலைஞர் முதலமைச்சர் அவங்க பிடிக்காது. அண்ணா கூட ஏற்றுக்கிட்டாங்க. அண்ணாவை விட கொள்கை அதிகமாக பேசுகிறவர். இவர் தமிழ் தீவிரவாதி என்று கருதிய மொரார்ஜி தேசாய் போய் கேட்கிறார் பணம் கலைஞர். நிதியமைச்சர் அவர் தானே. நிதியமைச்சர் போய் கலைஞர் கேட்டாராம், எழுதியிருப்பாரு, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மொரார்ஜி தேசாய் சொன்னாராம், நான் என்ன பணம் காய்க்கிற மரம், இங்க வந்து பணம் கேட்கிறீங்கன்னாராம். யாரு? அவ்வளவு எரிச்சல். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அன்றைக்கு நிதியமைச்சராக மொரார்ஜி தேசாய் நான் இங்க பணம் காய்க்கிற மரமான்னு கேட்டாராம். நம்ம நாட்டில் என்ன சொல்லியிருப்போம், என்னடா அப்படி மிரட்டாரு? கலைஞர் சிரிச்சுட்டே சொன்னாராம், பணம் காய்க்கிற மரம் தான் நான் ஏன் ஒண்ணு தவறேன், ஏன் இப்படி பட்ஜெட் பண்ணாங்க. அவருடைய பிள்ளை, அவருக்கு இருந்த மன வலிமை இருக்கும்ல, எதிர்த்து கேட்கிற வல்லாண்மை இருக்கும்ல, அந்த வலிமையோடு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார், நான் இந்த திட்டக்குழுவிற்கு வரமாட்டேன்.